ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கண்மணி பாக்கியம் 2 பேருமே தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பாக்கியம் வந்து கண்மணி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நீ சரியாக ட்ராமா பண்ண தெரியுமா, இதை உன்னோட மாமனார் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டார் தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி சொல்லுவாங்க, அந்த வள்ளி எவ்வளோ திமிராக சவால் விடுது, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா, இனி அந்த மாறனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதை பற்றி அவங்க யோசிப்பாங்கல்ல, கண்டிப்பாக அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரவே மாட்டாங்க. அதை கேட்ட பாக்கியம் கண்மணியை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நீ மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்க போகிறேன்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்து போட்டேன் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சைடு வள்ளி போயிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறது எல்லாமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கண்மணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன கொளுத்திக்கிறதுக்காகவே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்படியே நான் எரிஞ்சா கூட இந்த வீட்டையே எரிச்சு மொத்த பெரிய சாம்பல் ஆக்கிட்டு தான் என்னோட உயிரியை நான் விடுவேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட வள்ளி அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. பாக்கியமும் வந்துட்டு, நீ சொல்கிறது தாண்டி கரெக்டு, அப்படி தாண்டி பண்ணணும், அதுவும் சரி தாண்டி, எது எப்படியோ அந்த மாறனோட வீராவை சேர்த்து வைக்கிறத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அதுவும் அந்த வள்ளியை பார்த்தியா, நீ நெருப்பை கையில் வச்சுட்டு நிற்கும் போது கூட வீராவை அவனோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறா, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், முதல்ல அவளை ஒழிச்சு காட்டணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட வள்ளிக்கு செமைய டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். கண்மணி வந்துட்டு, விடுங்க அத்தை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல என்னோட அண்ணனையும் ராஜேஷையும் கொலை பண்ணால் அவனை ஒழிக்கணும், அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவு எதுவுமே இல்லாமல் அழிச்சு அவனை ரோட்டில் பைத்தியமாக அழிய விடணும் நம்ம அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாக்கியம் வந்துட்டு, நீ சொல்கிறதுலாம் சரிதாண்டி, அதுவும் இல்லாமல் உன் தங்கச்சியை அவன் கூட சேராமல் இருந்தாலே பாதி பைத்தியம் ஆயிடுவான், அதுக்கப்புறம் அவனோட குடும்பம் அவன் கண்ணு முன்னாடியே செதஞ்சு சின்ன பின்னம் ஆயிட்டா அவன் கண்டிப்பாக முழு பைத்தியம் ஆயிடுவான்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கண்மணி சொல்லுவாங்க, அவனோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையுமே ஒழிச்சு அவனை நடு தெருவுக்கு கொண்டு வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாக்கியமும், நீ சொல்கிறதுலாம் சரிதாண்டி, அந்த மாதிரி தான் பண்ணணும், நம்ம பட்ட கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் இது மட்டும் தாண்டி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளி அப்படியே வீராக்கு அனுப்பி வைப்பாங்க. வீராவும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, கண்மணி நான் கிளம்பி அங்கே வரேன், எனக்காக கிடையாது, உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போவாங்க. அதை பார்த்த கண்மணி அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.